முதல்ல அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வணங்கணும். அவங்களுக்கு மாலை சாத்தி தீபங்கள் ஏற்றி அர்ச்சனை பண்ணணும். அப்போ வந்து நம்ம பேர் நட்சத்திரம் கோத்திரங்கள்லாம் சொல்லி என்னுடைய பாவங்கள்லாம் விலகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பமாக வச்சு வணங்கிட்டு ஒவ்வொரு அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வணங்கிட்டு வரும்பொழுது சுவாமி இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவானுடைய அந்த சிலை அங்கே இருக்கும். அங்கே நின்று பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய அந்த ராஜகோபுரத்தினுடைய கலசம் தெரியும். அங்கேருந்து கோபுர தரிசனம் பண்ணணும். அந்த சனீஸ்வரன் வந்து அங்கே இருக்கிறவரையும் நம்ம வந்து தொட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே வந்து பைரவரை வணங்கணும் முக்கியமாக. அதுக்கப்புறம் நேராக உள்ளே போயிட்டு தாயார் யார் பார்வதி தேவியை வணங்கிட்டு சனி பகவான் வந்து அதுக்கப்புறம் வணங்கணுங்க. அப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் சுவாமியை வந்து நம்ம வலதுபுறமாக நின்று தான் சாமியை கும்பிடணும். அப்போ வலதுபுறமாக சைடில் நின்று தான் சாமியை கும்பிடணும். நேருக்கு நேராக நின்று எந்த தெய்வத்தையுமே கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அங்கே சனீஸ்வரனுக்கு நம்ம பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து கோயிலை வந்து ஒரு 3 முறை பிரகாரத்தை சுற்றணும். ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது ரொம்ப வயசு பெரியவங்களுக்கு அல்லது வந்து உடல் ரீதியாக பாதிப்பில் இருக்கக்கூடியவங்க, உடல் ரீதியாக ஊனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டிய உபகரணங்கள், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கான வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கணும்.